டெல்டா மாவட்டங்களில் 41 தொகுதி உங்களோட பொறுப்பில் இருக்குது. இப்போ விஜய் வருகையினால் அதில் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அதெல்லாம் ஒன்றும் திமுக ஜெயிக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அவரால் வர்றதுனால பாதிப்பு வருமானது மாதிரிலாம் அப்படின்னு. திமுக இந்த டெல்டா மாவட்டம் என்பது தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாவட்டம், தளபதி அவர்களுடைய மாவட்டம். திருச்சி அப்படி தான். திருச்சி கழகத்தை பொறுத்தளவு மிக முக்கியமான மாவட்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கழகம் தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணது திருச்சியில் தான் பண்ணார். மேலும் முதலமைச்சராக கலைஞர் இருந்தவரை, எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை, திருச்சிக்கு ஆண்டுக்கு 5 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தால் 50 முறைக்கு மேலாக திருச்சிக்கு வந்து செல்வார். அதே மாதிரி தளபதியும் வந்து செல்கிறார்கள். இது அவர்களுடைய மாவட்டம். எனவே இதில் ஒரு கூடுதலான பலம் அவர்களுடைய மாவட்டம் என்ற காரணத்தால் திமுகவுக்கு டெல்டா மாவட்டம் கூடுதல் பலம். அது அந்த வகையில் இது முழுமையாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏதோ நீங்கள் பேட்டி கேட்கிறீர்கள், வெற்றி பெறும் என்று நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது பொதுமக்கள் அவ்வளவு சிறப்பான வரவேற்பை தருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் மிக சிறப்பாக வரவேற்பு கொடுக்குறார்கள். அவர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ நான் 4 நாளாக 5 நாளாக நான் கேட்டுட்ருக்கிறேன் ஓட்டு. இதெல்லாம் நான் இப்போ எல்லா டெல்டா எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் சென்று வந்திருக்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுதான் விஷயம். இப்போது திருச்சி மேற்கு தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. இன்னும் செய்யலைங்கிற ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை, திருச்சி மக்கள் எந்த நேரத்தில் எதை விரும்புகிறார்களோ அதை கொண்டு வந்து தருவது தான் எங்களுடைய வேலை. அதை நான் முதலமைச்சர் அவர்கள், நான் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் திருச்சிக்கு வேண்டுங்கிற போது தட்டாமல் தருகிறார்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கிறது. எலிவேட்டட் கேரிடார் ரோடு, அது மாதிரி மெட்ரோ, திருச்சிக்கு மெட்ரோ வந்துருக்கு. அது மாதிரி மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் சித்தா கல்லூரி மற்றும் பல் மருத்துவக் கல்லூரியெல்லாம் கேட்டுருக்குறாங்க. மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக மணப்பாறை இருந்தாலும் கூட தொடர்ந்து துறையூர் மருத்துவமனை, லால்குடி மருத்துவமனை எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயில் புதிதாக கட்டியிருக்கிறார்கள். இப்போது திருச்சியில் கூட 130 கோடி ரூபாயில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் திருச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோம் என்றால், திருச்சி இப்போ வரைபடத்தில் அந்த குறிச்சிட்டாங்க. மற்ற சென்னை மாதிரி கோவை மாதிரி திருச்சியும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சிட்டியில் எந்த இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குன்னு, எந்த இடத்துல வீடு இருக்குன்னு முடிவு பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த நல்ல பெரிய வளர்ச்சியுடைய மாவட்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது என்ன தேவையோ, திருச்சிக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய பாடுபடுவோம். இப்போது அதிமுக வேட்பாளர்களில் சில பேர் பெரிய பிக் ஷாட்டாக இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் சமாளிக்கிறது எப்படிங்கிறது, ஏன் லால் உள்ள நிற்கிறாங்களா என்னன்னு கேளுங்களா. அதுக்கு பிக் ஷாட்டுன்னு ஏன் பெரிய வசதி படைத்தவங்கன்னா அப்படின்னா டாடா பிர்லா தான் ஜெயிக்க முடியும், அதானி அம்பானி தான் ஜெயிக்க முடியும், பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கலான்னா. இது மக்களுக்கான தேர்தல். மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் யாரை இருந்தால் வேட்பாளராக இருந்தால் எவரை உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்வது மக்கள். எனவே பணம் ஒரு இல்லை, வேலை செய்யணும், அவங்களுக்கு உழைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பொதுமக்கள் பொதுவான கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பணம் இருக்குது ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பகுதியில் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்குமா? அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? பிரச்சனை இருக்குது. பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கிறேன்னா அப்புறம் பணம் இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா? எப்படி பணம் இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? மக்கள்கிட்ட போகணும்ல. ஜனங்கள் கட்சி இருக்குது, திமுக இருக்குது, முதலமைச்சருடைய செல்வாக்கு இருக்குது, 5 ஆண்டு காலம் அவர் செஞ்ச சாதனை இருக்குது. லால்குடி பகுதியில் இந்த 5 வருடத்தில் செய்த சாதனைகள் இருக்கிறது. 20 வருடமாக லால்குடி பகுதி திமுகவின் வசமே இருக்கிறது. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி என்று மாறி மாறி இருக்கிற போதும் லால்குடியில் அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே லால்குடி மக்கள் நல்லா தெரிந்திருக்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை அவர் தெளிந்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஹீரோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே மேனிஃபெஸ்டோ ஹீரோவாக இருக்கும். இப்போ நிறைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எங்கள் நல்ல தேர்தல் அறிக்கை மிக சிறப்பான அறிக்கை. பல புதிய கடந்த முறையில் இருந்ததை காட்டிலும் கூடுதலாக இந்த முறை தலைவர் அவர்கள் நிறைய சலுகைகளை தந்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை கூடுதலாக, முதியோர் உதவித்தொகை கூடுதலாக பணம், இது மகளிர் உரிமை தொகை 2000 என்றும், அதே மாதிரி மருத்துவ செலவு 5 லட்சம் வரை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்.
2,500 ரூபாய்க்கு கூடுதலாக கொடுத்துருக்கிறார். 8வது வகுப்பு வரை இலவச உணவு திட்டம், அதாவது 5வது வகுப்பு வரை இருந்த பிள்ளை காலை உணவு திட்டத்தை 8வது வகுப்பு வரை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு நல்ல திட்டங்கள் வந்திருக்கிறது. எனவே தேர்தல் அறிக்கை சொன்னால் செய்கிற கட்சி திமுக. அதனால் இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்புகிறார்கள். மற்றவர்கள் நாங்கள் 8,000 சொன்னால் 10,000ங்கிறார் ஒருத்தர். அவர் நாங்கள் 1,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டவர் தான் இப்போ 2,000 கொடுக்குறோங்கிறார், 2,500 கொடுக்குறோங்கிறாரு. 2,500 அவர் பழனிசாமி எடப்பாடி போதாக பேசும்போது இந்த திட்டத்தெல்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும், இவங்க பொய் சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க. நமது சிறுநூரில் நடைபெற்ற கூட்டத்தில் 7 திட்டங்களை முன்வைத்து தான் 10 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்று சொன்னார். அது கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களையும் கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், குடிதண்ணீராக இருக்கட்டும், விவசாயத்தை இரட்டிப்பாக்கவும் என்று சொன்னார், விவசாயமாகட்டும் எல்லாமே நடைமுறையில் கொண்டு வந்து விட்டார். அவருடைய 7 உறுதிமொழிகளை தந்து தான் ஆட்சிக்கு 5 வருடம் முதலமைச்சராக இருந்தார். அனைத்துமே செய்திருக்கிறார். இந்த முறையும் வந்த காரியங்களெல்லாம் செய்து கொடுப்பார். அதான்